ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. தாயின் இறுதி கடனில் தனையன் என்ற அந்த அற்புதமான நெகிழ்ச்சியான நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அன்னையின் இறுதி நிலையை கண்டார் சங்கரர். பரமேஸ்வரன் திருநாமங்கள் கூறலானார். அன்னைக்கு அன்பு காட்டி மோட்சம் அளிக்குமாறு வேண்டினார். சிவகணங்கள் ஆர்யாம்பிகையை அழைத்துச் செல்ல வந்தன. அவள் கண்களில் அந்த காட்சி தெரிந்தது. பயத்தில் பெரிய பயம் மரண பயம் அல்லவா? ஐயோ மகனே, என் முன்னே பூதகணங்கள் கூட்டமடா என்று அலறி மகனை கட்டிக்கொண்டு நினைவிழந்தாள் என்று நேற்றைய உரை முடித்தது. பாருங்கள், தொடர்ந்து பார்ப்போம். ஆச்சாரியார் பரந்தாமனை துதித்தார். பரந்தாமனின் தூதர்கள் கிளையிலிருந்து இலைச்செருகுகள் விழுவது போல ஆர்யாம்பிகையின் உயிரை அவள் உடலிலிருந்து மீட்டார்கள். பரந்தாமனின் பாத கமலங்களில் வைத்தார்கள். ஆர்யாம்பிகையின் உயிர் பிரிந்தது. அவரது உடலும் அவளுக்கு உரிய சங்கரன் மீது சாய்ந்தது. பற்றற்ற துறவியின் வைராக்கியம் அங்கே சரிந்து நொறுங்கியது. அந்த தாயின் தலை மீது அந்த ஞான மகானின் விழிநீர் விழுந்து அன்னையை அபிஷேகம் செய்தது. சங்கரரின் பங்காளிகள், உறவினர்கள் முதலானோர் சொத்துக்கு ஆசைப்பட்டு அவள் அன்னையின் உடலை தாங்களே தகனம் செய்ய வேண்டும் என்றார்கள். ஆனால் காலடி தந்த அண்ணல் அந்த காலடி மண்ணின் மைந்தர்களின் இச்சைக்கு இசையவில்லை. நானே என் தாயின் உடலை தகனம் செய்வேன் என்றார். தாய்க்கு தந்த வாக்கை காப்பாற்றுவதில் அவர் உறுதியாக இருந்தார். ஆனால் உற்றார் உறவினரோ துறவி தகனம் செய்தல் கூடாது, உலகம் அதனை ஏற்காது என்று வாதாடினார்கள். சங்கரர் ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால் உறவினர்கள் சினங்கொண்டார்கள். எவரும் வரவில்லை. அதோடு புரோகிதர்கள் சென்று ஈம சடங்குகள் செய்தல் கூடாது என்று தடை விதித்தார்கள். அதனால் அவர்களும் வரவில்லை. அனாதியாக விடப்பட்டார். ஆனாலும் மனம் தளரவில்லை. தன் தாயின் உடலை தன் தோள் மீது சுமந்து கொண்டு சென்று தன் தோட்டத்தில் இறக்கி வைத்தார். வேத மந்திரம் கிடையாது, சடங்கில்லை, நீர் இல்லை, நெருப்பு இல்லை. அன்னையின் உடல் மட்டும்தான் அங்கிருந்தது. யாரை துறந்தாலும் அன்னையை துறக்க முடியாதல்லவா? முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்தே தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தீ மூட்டுவேன் என்று வட்டிலிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்து முட்டச் சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன் என்று கதறிய பட்டினத்தடிகள் போலவே கண்ணீர் வடித்து வருகிறார். பின்னர் சங்கரர் தலை வந்தார். கம்மி இருந்த குரல் வெண்கலமாக ஒலித்தது. ஏ அக்னி பகவானே, இந்நாள் வரை இல்லறம் ஏற்றவனாக நான் நெய்யையும் கவிசையும் ஆகுதியாக அளித்தது இல்லை. ஆனால் அவற்றை விட புனிதமான என் தாயின் உடலை உனக்கு அர்ப்பணிக்கின்றேன், ஏற்றுக்கொள் என்று கூறினாரோ இல்லையோ, உடனே திடீரென்று அக்னி சுழன்றது. சிதையை வலம் வந்தது. ஆர்யாம்பிகை மேனியில் பாய்ந்தது. ஈசனையே இன்றெடுத்த ஆர்யாம்பிகையின் உடலை அக்னி பகவான் சாம்பலாக்கினான். தனக்குள் அடக்கம் செய்து கொண்டார். அக்னிக்குள் அன்னையின் உடல் அடங்கிய போதுதான் ஆச்சாரியாருக்கு பெருங்கவலை ஏற்பட்டது. அன்னைக்கு தாம் குளிர நீர் கொடுக்கவில்லையே என்று வருந்தினார். தமது அமுத உபதேசம், அமுத ஸ்பரிசம் ஆகியவற்றை தந்ததோடு பரந்தாமனோடு சேர்ப்பித்திருந்த போதிலும் தண்ணீர் தராததற்காக தன்னை குற்றவாளியாக்கி கொண்டு வருந்தினார். அன்னையே, மரண சமயத்தில் உன் வாயில் கூட நான் நீரளிக்கவில்லையே, உன்னுடைய இறுதி கடனும் முறையாக செய்யவில்லை. துறவியாதலின் உனக்கு இனி சிராத்தமும் செய்ய போவதில்லை. உன் செவியில் இறுதி காலத்தில் கர்ண மந்திரமாக தாரக நாமமாக எதையும் கூறவில்லையே. அம்மா, என் கண்ணே, மணியே என குஞ்சிய வாயில் வாய்க்கரிசிதான் போட்டேன், வேறு என்ன உனக்கு செய்தேன் என்று கூறி புலம்பினார். உயர்ந்த பரமபத பதவியை அன்னைக்கு அளித்தும் மனம் தாழாமல் அவர் வருந்தினார். அவ்வாறு இறுதியில் புலம்பியதையும்
அன்னைக்காக வருந்தி கூறிய துன்ப மொழிகளையும் சேர்த்து பிற்காலத்திற்காக மாத்ரு பஞ்சகம் உதித்தது. எந்த உறவை விட்டாலும் அன்னையின் உறவை விட முடியாது. விடுகின்ற உறவும் அது கிடையாது. சங்கரர் அன்னையின் இறுதிக்கடனுக்கு வராமல் பகிஷ்கரித்த அந்த ஊர் மக்கள் ஞானம் ஒழிந்து போக என்று சபித்தார். அந்த சாபம் சிருங்கேரி மடத்தின் 33ஆம் தலைமுறையில் பீடாதிபதியாக இருந்த சிவாபிநவ நரசிம்ம பாரதி என்பவரால் விமோசனமாயிற்று என்பார்கள். ஒத்துழையாமையும் பகிஷ்காரமும் செய்யாமல் 2 குடும்பத்தினர் மட்டும் துக்கம் கேட்க வந்து ஆர்யாம்பிகையின் சரீரத்தின் தலைமாட்டிலும் கால்மாட்டிலும் வந்திருந்தார்கள். அவர்கள் இன்றைக்கும் தலையாற்றுப்பள்ளி கரப்பள்ளி என்ற 2 வம்சத்தவராக வாழ்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். தொடர்ந்து ஆதிசங்கரின் அற்புத நிகழ்வுகளை எல்லாம் நாளைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய